ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான கேல்சியம் நிறைந்த டேஸ்டியான பாசிப்பயிறு பாயசம் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சேம் டைம் இதில் கேல்சியம் நிறைய இருக்கும். இரும்பு சத்து நிறைந்த பாசிப்பயிறு பாயாசம். வாங்க, இதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் சூப்பரான பாசிப்பயிறு பாயாசம் தான் செய்ய போகிறேன். இந்த பாசிப்பயிரில் நிறைய சத்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்குறதே கிடையாது. விலை கம்மியாக இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம அதில் எதுவும் நன்மை இருக்காதுன்னு நினச்சிடுறோம். அப்படியெல்லாம் கிடையாது. இது விலையும் கம்மி, இதில் நார் சத்தும் இருக்குது, சேம் டைம் அயன் கேல்சியமும் இருக்குது. நிறைய சத்துக்கள் நிறைந்த பருப்பு தான் இது. இந்த பாசிப்பயிரில் வச்சு நான் பாயாசம் செய்கிறேன். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த பருப்பு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும், க்ரீன் கலராக இருக்கும். இது அவ்வளோ சத்து நிறைந்த கேல்சியம் நிறைந்த பருப்பு இது. இதில் பாயாசமும் சூப்பர் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுதான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ பாசிப்பருப்பு நான் எந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன்னா சேம் ரேஷியோ தான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது இவ்வளோ தான் வேணும்னு கிடையாது. ரேஷியோன்னு பார்த்தா இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்புறமா கொஞ்சமாக கிஷ்மிஷ், கொஞ்சமாக முந்திரி, வழக்கம் போல் பாயாசம்னா நெய் கண்டிப்பாக இருக்கணும். அந்த நெய் வேணும்னா ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பாயாசம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நான் வெறும் குக்கர் தான் வச்சுருக்கேன். ஆயில் எதுவும் சேர்க்கல, ஆயில் நெய் எதுவும் சேர்க்கல, ட்ரையாக தான் இருக்குது. இந்த பாசிப்பருப்பை நம்ம வறுத்துக்கணும். வறுத்து சேர்க்கணும், நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால தான் வறுத்து சேர்க்க போகிறேன். இது வறுக்கும் போது கொஞ்சமாக மணம் வரும். நல்லா அந்த மணம் வரும்போது நம்மளுக்கு போதுமான அளவு வறுபட்டுச்சுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. வறுத்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் பருப்பு, அதில் 1.5 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டுச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இதில் வறுபட்டதுக்கும் வறுபடாததுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா மணமாக இருக்கும். அப்போ நம்ம ஓகே இன்னும் ஸ்டாப் பண்ணிடலாம், போதும். இப்போ இந்த கப்பில் 1/2 கப்பு இருந்தது. நான் 1 கப் நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் 4 to 5 விசில் விட்டுடலாம். 5 விசில் விட்டால் கூட ஓகே தான். பாருங்கள், கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், உப்பு நிறைய சேர்க்கலை. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வரணும். அப்போ தான் நல்லா வெந்து போகும். ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா சீக்கிரமாக வந்துடும் நம்மளுக்கு விசில். அப்போது பருப்பு வேகாமல் போயிடும். அப்படியே இது விசில் வரட்டும், நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ சேம் ரேஷியோ தான் வெல்லம் எடுத்திருக்கோம். அந்த வெல்லத்துக்கு வெல்லம் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து பாதி தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம இதை கரைச்சி வச்சுக்கலாம். கம்பி பதம் அந்த பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. கரைஞ்சி கொஞ்சம் திக்கானா போதும். நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் நெய் வச்சுருக்கேன், நெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை எடுத்து வச்சதை நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. நல்லா நெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் பொறுத்தாலே போதும். நம்ம இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா விசில் வந்த உடனே நம்ம எடுத்து சேர்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பக்கம் நம்ம வெல்லத்தை நம்ம சிரப் செய்கிறதுக்காக வச்சுருந்தோம். அதுவும் சிரப் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட நெய்யில் இப்போ முந்திரி திராட்சை வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம். ஜீராவும் ரெடியாக இருக்குது. 5 விசில் வந்த உடனே அதை நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் தானாக போயிடுச்சு. இது நல்லா 4 விசில் விட்டு நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், வெடிப்பாக வந்திருக்கு. நம்ம எவ்வளோ போட்டோமோ பருப்பு அதில் 1.5 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், தண்ணி சுத்தமாகவே இல்லை. நம்ம 5 விசிலில் நல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ இது எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இது அப்படியே நம்ம மேஷ் பண்ணிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி மேஷரை வச்சு நம்ம மேஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். இல்லைன்னா ஆற வச்சு மிக்சியில் அரைக்க வேண்டியதே இருக்கும். அதெல்லாம் தேவை கிடையாது. நல்லா நம்மளுக்கு 5 விசில் நல்லா வெந்துடுச்சு. இதை மேஷ் பண்ணி விட்டாலே போதும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக நம்ம மேஷ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஒரு சொட்டு கூட இதில் தண்ணி இல்லை. அப்படி தண்ணி இருந்தாலும் நீங்கள் வடிகட்டி தான் எடுத்துக்கணும். இப்போ சும்மா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு ஜாகரி சிரப் ரெடியாக இருக்குது. நம்ம இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம இது போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த இதில் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நீங்கள் வெல்லம் எடுத்திங்கன்னா போதுமான அளவாக சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சுகர் ஜாகரி சிரப்பும் இதில் சேர்த்துட்டோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நல்லா வெந்து போயும் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர் மட்டும் ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கொதிக்க வச்ச பால் ஒரு 2 கப்பு மட்டும் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வறுத்து வச்ச முந்திரி திராட்சைலாம் நம்ம சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான். சூப்பரான ஈஸியான பச்சை பயிர் பாயாசம் ரெடி. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனால் போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி கொதிக்க வைக்கிற பால் இதில் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 2 கப் பால் சேர்க்க போகிறேன். பாயாசம்னா பால் இல்லாமலாம் இருக்கும். பால் போட்டால் தான் பாயாசம். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பால் சொல்லவே இல்லை. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டும் சரி, சத்தும் சரி, இதில் ரொம்ப நிறைய இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி திராட்சைலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது டிஷ் அவுட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்து இந்த நட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 20 மினிட் ஆனது. 20 மினிட்டில் சூப்பரான ஹெல்த்தியான நான் பாயாசம் செஞ்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.